எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் இந்த தமிழ்நாட்டில் மழையால் பாதிக்கப்பட்ட பெரிய நிகழ்வுகளில் முக்கியமாக ஹைலைட்டாக பேசப்பட்ட ஸ்ரீவைகுண்டம் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் அதை பற்றி பேசலான்னு இருக்கேன். அதாவது கடந்த 17 டிசம்பர் ஞாயிற்றுக்கிழமை ட்ரெயின், செந்தூர் ட்ரெயின், அதாவது திருச்செந்தூர்லேருந்து சென்னை நோக்கி பெறப்படுது. நைட்டு 8:30 பெறப்படுது. ஒரு 5-6 ஸ்டேஷன் கடந்ததுக்கப்புறம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு வந்து சேருது. அப்போ 9:30, அதாவது 1 hour ட்ராவல் தான் ஆகிருக்கு. அங்கே வந்து அப்போ மழை கண்டினியூவாக பேஞ்சிக்கிட்டே இருக்குது. அதில் இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாம் நினைக்கிறாங்க அது நீ அடுத்து மூவ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சிக்னல் கிடச்சோடனே மூவ் ஆயிரும் அப்படின்னு உட்காந்துருக்குறாங்க. ஆனால் அதில் அங்கே இருக்கிற ரயில்வே இன்ஜினியர்ஸோட முடிவாலையும் பைலட்டால் முடிவாலையும் அந்த ட்ரெயின் வந்து அங்கேயே நிறுத்தப்படுது. காரணம், அதுக்கு முன்னாடி போகிற ட்ராக் வந்து மழை வெள்ளத்தால் அரிக்கப்பட்டு ஒரு தொங்கு பாலம் மாதிரியே ஒரு சீனை கிரியேட் பண்ணிடுது. அதில் போக முயற்சி பண்ணோம்னா என்ன ஆகும், பெரிய சேதத்துக்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான முடிவெடுக்கிறாங்க. ட்ரெயின் அங்கே நிறுத்தி வைக்கிறாங்க. மழை ஓய்ந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஓயவே இல்லை. உள்ளே உட்காந்துருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாருமே 1 hour, 2 hour, 3 hour எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியும்? நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ண முடியும்? வண்டி மூவ் ஆகவே இல்லை. இந்த கம்யூனிகேஷன் எல்லாம் வெளியே தெரிய வருது. ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க அந்த அளவுக்கு தெரிய வந்தோடனையும் அவங்களுக்கு வந்து அவங்கள எப்படி நம்ம அங்கேருந்து மீட்டெடுக்கணும், அவங்களுக்கு எப்படி எல்லாம் உதவிகள் செய்யணும் அப்படின்னு அதுக்கு திட்டம் போடுறாங்க. அதில் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி அவங்களுக்கு உணவுக்கு எப்படி நம்ம உணவு தண்ணீருக்கு வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பிளானில் என்னென்னா 2 ட்ரக்கு நிறையா ஃபுட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ட்ரக் அனுப்பலான்னு பார்க்குறாங்க. எப்படி போக முடியாது. அது அந்த ஸ்ரீவைகுண்டபுரம் ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி ஒரு தீவு மாதிரி ஆயிடுச்சு. ட்ரக்கு போகிறதுக்கு பாதையே இல்லை. அப்போ அந்த பிளான் 1 ஃபெயில் ஆகுது, ட்ராப் பண்ணிடுறாங்க. அடுத்த பிளான் 2 வேறு வழி இல்லை, ஏரில் தான் ட்ராப் பண்ணணும்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் மூலமாக ஏர்ஃபோர்ஸுக்கு டைரக்ஷன் கிடைக்குது. ஏர்ஃபோர்ஸ்லேருந்து சோப்பர்லேருந்து ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு செகண்ட் பிளான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்து இவங்களை ஃபர்தர் எப்படி அந்த ட்ரெயின்லேருந்து இன்னும் எப்படி நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுன்னு அதில் இருக்கிற ஒரு சில பேர் அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்கூலில் போய் தங்க வைக்கப்படுறாங்க. அது போக அது 800க்கும் மேற்பட்ட பயணிகள் அதில் இருக்கிறாங்க. காலையில் ஆகிறப்ப அவங்களுக்கு உணவு வந்து சோப்பர் மூலமாக கொஞ்சம் கிடச்சிருக்கு. அது போக NDRF, SDRF, இந்த RPF இவங்களோட ஒரு கோஆர்டினேஷனால் திரும்பி சோப்பர் மூலமாகவும் ஃபுட்டாகவும் அப்புறம் அந்த போட் மூலமாக போய் அவங்களுக்கு உணவு பொட்டலம் வழங்குகிற முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப அது போக அங்கே இருக்கிற ஒரு ப்ரெக்னென்ட் உமன், இதுவும் ஒரு ஹைலைட்டு. அவங்கள வந்து அங்கேருந்து அவங்க வேதனையில் இருக்கிறவங்கள தூக்கி அவங்களுக்கு ஆஸ்பத்திரியிலலாம் சேர்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது. இதெல்லாம் ஓகே. பட் அந்த ட்ரெயினில் இருக்கிற மற்ற பேசஞ்சர் 500க்கும் மேற்பட்ட பயணிகளை வந்து நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்குறப்ப நெக்ஸ்ட்டு வந்து நியரஸ்ட்டு பிளேஸ் எதுன்னு பார்த்தா, நல்ல பிளேஸ்ன்னு பார்த்தா வேலூர். அங்கேருந்து 3 கிலோமீட்டர் நீங்கள் வந்து பை வாக் ஃபுல்லாக தண்ணி நடந்து தான் வரணும். அப்போ இந்த SDRF, NDRFோட ஃபோர்ஸ் பர்சனல் அவங்கள வந்து குழந்தைகளை தூக்கி கொண்டும் அவங்களுக்கு வழிகாட்டியாகவும் இருந்து கூட்டு வந்து வேலூர் வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் மணியாச்சிலேருந்து எப்படின்னா வேலூர் வரைக்கும் அவங்க நடந்து வரணும். அதுக்கப்புறம் வேலூர்லேருந்து பஸ்ஸஸ் அங்கே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. பஸ்ஸிலேருந்து அவங்கள நியரஸ்ட்டு ஸ்டேஷன் மணியாச்சி அந்த ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு போய் ட்ராப் பண்ணணும். அங்கேருந்து ஸ்பெஷல் ட்ரெயின் அவங்களுக்காக சென்னை நோக்கி பயணிக்கிறதுக்காக அது ரெடியாக இருக்குது. அந்த மாதிரி அந்த ஒரு பிளான் அதில் வந்து ஸ்மூத்தாக அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி அவங்கள ஷிஃப்டிங் பண்ணுறாங்க. வேலூர் வர்றாங்க. வேலூர்லேருந்து ஷிஃப்ட் பண்ணி அவங்கள மணியாச்சி ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு போக அது ஒரு பிளான். இது போக ஹாஸ்பிட்டல் அரேஞ்ச்மெண்ட் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 32 மணி நேரங்களுக்கு மேலவும் இருந்துட்டு வராங்க. அதில் முதியவர்கள், குழந்தைகள் அவங்களுக்கெல்லாம் என்ன தேவைப்படும் இதெல்லாம் அழகாக பிளான் பண்ணி அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. கடைசியில் அவங்கள ஃபைனலி அதாவது 32 மணி நேரம் கழித்து அவங்கள வந்து ரெஸ்கியூ பண்ணுறாங்க. அந்த இதில் வந்து ஒரு பெரிய ஹைலைட்டு, சென்னையில் மழை தண்ணியினால் பாதிக்கப்பட்டு மீள்ற சமயத்தில்
தென் தமிழ்நாடு, அதாவது தூத்துக்குடி, இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் பெய்த கனமழையினால் இது ஒரு ஹைலைட்டான விஷயம் நடந்திருக்கு. இதில் வந்து ரொம்ப ஹைலைட்டான என்னன்னு பார்த்தோம்னா, இதில் ஒரு 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 சூப்பர் கோஆர்டினேஷன், நல்ல ஒரு அந்த கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற அந்த அஃபீஷியல்ஸும் சரி, அந்த மினிஸ்ட்ரியும் சரி, கோஆர்டினேஷனாக வேலை பார்த்து இறங்கி வேலை செஞ்சாங்க. அது இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட அந்த ரெக்கவரியோட அந்த பயிற்சிகள், அது போக எல்லாத்துக்கும் மேலே என்னென்னா அந்த ஸ்ரீவைகுண்டபுரம் அந்த வாலண்டியர்ஸ், அந்த இளைஞர்கள், அவங்களுக்காக சாப்பாடு எப்படி கொண்டு போய் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப அவங்க எல்லாருக்கும் சேர்ந்து என்டிஆர்எஃப், நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், அதே மாதிரி எஸ்டிஆர்எஃப் ஸ்டேட் லெவலில் இருக்கிற ஃபோர்ஸ், இது ஆர்பிஎஃப், இவங்க எல்லோரும் ஒரு கூட்டணியாக இறங்கி வேலை பார்த்து இது பண்ணதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இது வந்து உங்களுக்கு எப்படி கண்டிஜென்சி பிளான், ஃபோர்ஸில் நம்ம பேசுவாங்க கண்டிஜென்சி பிளானிங், அதாவது அவசர காலத்தில் எப்படி செயல்படணும் அப்படின்னு. இது வந்து இப்போ நிறையா கடந்த காலமாக கொஞ்சம் காலமாக எல்லாம் கூட நடந்து இந்த நிகழ்வுகள் வந்து ஒரு பெரிய ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாகவும் இருக்குது. அதுக்கு மேலே என்னென்னா, நம்ம தமிழர்கள் 2005 சுனாமி, 2004 சுனாமி, 2005 சென்னை வெள்ளம், இதுக்கு அப்புறம் நம்ம தமிழக இளைஞர்களும் சரி, அந்த மனிதாபிமானத்தன்மை, அவங்க எவ்வளவு இதாக இருந்தாலுமே அந்த உதவிக்கரம் நீட்டும் போது அவங்க எவ்வளோ இன்வால்வ் ஆகி பண்ணுறன்றத வீடியோ மூலமும் ஃபோட்டோ மூலமும் பார்க்குறப்ப ஒரு சூப்பர் தமிழர்கள் தான்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.